வரவே இல்லை. ஏன் அப்படி? நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காரலாம், திருவிளையாடல் புராணம் கேட்கலாம், பெருமாள் கோயிலில் ராமானுஜர் பூஜை நடக்குது. அதுக்குமே இப்போ ஆட்கள் வர முடியல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே வரவங்க அங்கேயும் வாங்க. இன்னைக்கு விளக்கு பூஜை நடக்குது இல்லையா? பொதுவாக நம்ம தனியாக இறைவனை வழிபடுறதை காட்டிலும் கூட்டு பிரார்த்தனைக்கு பலம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு கை தட்டா ஓசி இல்லையா? அதனால 2 கை சேர்ந்தாதான் ஓசி. இப்போ நிறைய கைகள் சேர்ந்தா அது ஒரு பேரோசையா கேட்கும் இல்லையா? அப்போ இறைவனுக்கு உடனே அந்த சத்தம் வந்து கேட்கும். அப்ப இந்த கூட்டு பிரார்த்தனை நடக்கும்போது நமக்கு உண்டானது மட்டும்தான் நம்ம கேட்கணுமா அப்படின்னா இல்லை இல்லையா? நமக்கு உண்டானதை கேட்டா இறைவன் கொஞ்சோண்டு அருள் புரிவார். எல்லாருக்கும் உலக நன்மை வேண்டி கேட்டோம்னா நிறைய அருள் புரிவார். ஆனால் நன்மை செஞ்சோம் நமக்கு நன்மையே கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த நன்னாளில் நம்ம யோகிராம் சிவகுமார் ஐயா பற்றி பேசுறதுக்கு பல வருஷம் கழிச்சு வந்த மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா ராத்திகுளத்தில் தான் வந்திருக்கேன். இது வரைக்கும் இந்த பக்கம் வந்துருக்கேன். ராத்திகுளத்துலேயுமே சின்ன வயசில் போய் சொன்னது, அப்புறம் எக்ஸாம் ஸ்கூலு அப்படியே போயிடுச்சு. அதனால் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு வரும்போது இந்த பிஸ்கட்டு, அப்புறம் இந்த பிரார்த்தனை பெட்டி இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ராத்திகுளத்தில் சின்ன வயசில் போன ஞாபகங்கள்லாம் வருது. அப்போது அங்கே போய் மாதம் மாதம் போகிறோம் அப்படின்னா அங்கே யோகிராம் ஐயாவுடைய நிறைய சிறப்புகள் பற்றி பேசியிருக்கேன். அதனால் பெரும்பாலும் இங்கே வர இவங்கெல்லாம் அங்கே முன்னே இருந்ததை காட்டிலும் இங்கே இன்னைக்கு நடந்ததை வச்சு சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு எல்லாருமே புத்தகத்தை எடுத்து பாட்டு படிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டீங்க. அதுதான் உண்மை. ஏன்னா நான் சின்ன வயசில் போகும்போது தான் பாட்டு படிக்கனா ஒரு 2-3 பேர் வருவாங்க, பஜனை பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம கேட்போம். பின்னாடி பல பேருக்கு சொல்ல தெரியாது. இன்னைக்கு எல்லாருமே தனித்தனியாக ஒரு விளக்கு பூஜை செய்கிற அளவுக்கு தயாராகிட்டீங்க. அதனால உங்க எல்லாருக்குமே யோகியார் ஐயா பற்றி தெரியும். மேலும் சின்ன சின்ன ஒரு 4 சிறப்புகள் வந்து அவர் பற்றி சொல்லணும்னா, நம்ம யோகியார் ஐயா வந்து காசியில் பிறந்தார். அது உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? காசியில் பிறந்தார். நம்ம எல்லாரும் நம்மளுடைய பாவம் கழியணும்னா எங்கே போவோம்? காசிக்கு போவோம். ஆனால் அவர் காசியிலே பிறந்துட்டு காசியிலேருந்து எங்கே வந்தாரா? திருவண்ணாமலைக்கு வந்தார். இப்போ இன்னொரு யோகியார் ஐயாவை பற்றி சொல்லணும்னா ஒரே வார்த்தையில் சொல்லுவோம், சிவபெருமானுக்கும் திருமாலுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமையாக நான் அதை பார்க்குறேன். அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா அவர் திருவண்ணாமலையில் சிவபெருமானை வழிபடக்கூடியவர், ராமநாமத்தை சொல்லக்கூடியவர். சிவபெருமானை காசியில் இருந்தவர்கள் காதில் என்ன மந்திரம் சொல்லுவாங்களா? ராமநாமம் தான் சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாமம். அந்த நாமத்தை உலகறிய செய்தவர். யோகியாரை பொறுத்த வரைக்கும் அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்றதுன்னா, எனக்கும் இறைவனுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்குன்னு சொல்லுவார். அது என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, இப்போ நம்ம பேரை கூப்பிட்டானா நம்ம திரும்பி பார்க்குறோமா? அஞ்சனா அப்படின்னு என்னை கூப்பிட்டா நான் திரும்பி பார்ப்பேன். அதுபோல இறைவனோட பேரை கூப்பிட்டா திரும்பி பார்ப்பேன். சிவபெருமானே சிவபெருமானே அப்படின்னு கூப்பிட்றோம், பெருமாள் பெருமாள் ராமா அப்படின்னு கூப்பிட்டோன்னா அவர் பார்ப்பார். அதே இதில் கூடுதலாக அவங்களுக்கு ஒரு பேர் என்னவா, யோகிராம் சிவகுமார் கூப்பிட்டா சிவபெருமானும் பார்ப்பாராம், பெருமாளும் பார்ப்பாராம். அதான் அந்த ஒப்பந்தம். என்னுடைய பேரை சொல்லி கூப்பிட்றேன்னா அவருடைய தன்னலத்திற்காக அவர் வந்து அதை சொல்லலை. என்னுடைய நாமம் சொல்லுங்க, உங்களுக்கு அருள் புரிவேன். அவரை காட்டிலும் சிவபெருமானோட அருளும் திருமாலோட அருளும் கிடைக்கும்ன்றது அந்த நாமத்தோடைய அர்த்தம். நாமத்துக்கே இவ்வளோ சிறப்புனா இவருக்கு என்ன பெரிய சிறப்பு அப்படின்னா நிறைய உண்டு. அதில் காட்டிலும் இவரை நம்ம சித்தர்னு சொல்கிறோம் இல்லையா? சித்தருக்கு பொதுவாக அஷ்டமா சித்திகள்னு ஒரு 8 சக்தி உண்டு. அதாவது அனிமா, மகிமா, லக்னிமா, கரிமா, பிரார்த்தி, பிரகாமியம், ஈஸ்வரத்துவம், வசித்துவமும் ஒரு 8 அஷ்டமா சித்திகள் உண்டு. இந்த 8 சித்திகளை பெற்றவர்கள் தான் நம்ம சித்தர்கள்னு சொல்லுவோம். அப்போ இந்த 8 சித்திகள் என்னென்ன அப்படின்னா, இப்போ ஒரு சின்னதாக இருக்கிற பொருளை பெருசாக்கலாம், கூடு விட்டு கூடு பாயலாம், வேற ஒரு தோற்றம் எடுக்கலாம். இப்போ ஐயா பட்டாம்பூச்சி ரூபம் எடுத்து அருள் புரிஞ்சுக்கிறார்களே, நிறைய திருவிளையாடல் நடத்திருக்காங்க. அதுபோல ஒவ்வொரு சக்திக்கும் ஒவ்வொரு பவர் உண்டு. ஆகாயத்தில் பறக்கலாம். இப்போ திருமூலர்னா செஞ்சது வந்து அந்த கூடு விட்டு கூடு பாய்ந்து திருமந்திரம் எழுதினார் இல்லையா? 3000 பாடல்கள். அப்போ இது இவங்களாம் தான் நம்ம சித்தர்கள்னு சொல்லுவோம். அந்த அஷ்டமா சித்திகளை பெற்றவர் யோகியார் ஐயான்னு சொல்லுவோம். அப்போ இவர் அதில் 8 சித்திகள் பெற்றிருந்தாலும் அதில் அவர் பயன்படுத்தின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சமயம் யோகியார் ஐயாவை ஒரு 3
யோகியார் ஐயாவை நம்ம சொல்லலாம். போக இன்னும் இவர் செய்த நிகழ்வு, அற்புத நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு நாள் வந்து காசியில் அந்த குளத்தங்கரையில் ஒரு குதிரை ஒன்று சிக்கிடுச்சு. அதாவது அந்த குளத்தில் போய் மாட்டிடுச்சு, அதால் வெளியே வர முடியும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு காலையிலேருந்து மதிய பொழுது வரைக்கும் அங்கே உள்ளவங்கலாம் அந்த குதிரையை வெளியே இழுக்கணும்னு டயர்லாம் கட்டி இழுக்கிறாங்க. ரொம்ப நேரமாக அவங்களும் முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் முடியல. அப்போ இந்த வழியாக யார் வராங்கன்னா யதார்த்தமாக நம்ம யோகியர் ஐயா அந்த பக்கம் யதார்த்தமாக வராங்க. அப்போ வரவும் இவர் பார்க்குறாரு, அந்த குதிரை அந்த தண்ணியில் மாட்டிருக்கு, கால் வந்து அந்த சேர்த்து இதில் வந்து சிக்கிச்சு, அதை எடுக்க முடியல. மக்கள் எல்லாம் போராடுறத பார்க்குறாரு. அப்போ என்ன பண்ணாரா, அந்த குதிரையோட ஒரு ஐ கான்டாக்ட், கண்ணை அப்படி பார்க்குறாரு. அந்த கண்ணை பார்த்ததுல தான் இன்னும் ஒரு செகண்ட் ஆகுது. பார்த்தா அந்த குதிரையே அந்த குளத்துல இருந்து எழுந்து அந்த இந்த சிறப்புகள்லாம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்போ இவர் வந்து பொறுத்தவரைக்கும் இந்த பூஜை நடக்கும்போதுலாம் சில மந்திரங்கள்லாம் சொன்னாங்க இல்லையா. அந்த மந்திரத்தில் ஒரு 2 இது நாங்கள் வச்சுருக்கோம். ஒன்று திருவிளையாடல் புராணம் கேட்பவனே அப்படின்ற ஒரு மந்திரம், இன்னொன்று அந்த கண்ணால் பேசக்கூடிய ஒரு கருணை உள்ளம் கொண்டவர்னு சொன்னாங்க இல்லையா. அதை இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவருடைய அந்த கண்ணால பேசக்கூடியது ஜீவராசி முதல் மனிதர்கள் வர எல்லாரிடத்திலும் இவரால் கண்ணால பேசணும். கண்ணால பேசுறதுன்னா கண்ணை அந்த பக்கம் இந்த பக்கம் ஆசைன்னு கண்ணை அப்படி பார்த்தா போதும். இப்படிதான் அவருடைய குருநாதர்களோட இவர் வந்து ஒரு 1/2 மணி நேரம் நானும் ரமண மகரிஷிகள் பார்க்க போறாரா, அங்க போய் உட்காராரா, ரமண மகரிஷியும் இவரும் கண்ணாலதான் பார்க்குவாங்களா, வேற எதுவுமே பேச மாட்டாங்க. இதெல்லாம் யார் சொல்றா அப்படின்னா, அந்த கூட இருக்கக்கூடிய மற்ற சிஷியர்கள்லாம் ஆச்சரியமா பார்ப்பாங்களாம். என்ன வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, ஒண்ணுமே பேச மாட்டாங்க, ஆனா இவங்களுக்கு எல்லாம் புரியும். அப்ப அது வந்து சித்தர்களுடைய ஞானம் இல்லையா. அது நமக்கு வரணும்னா நம்ம இன்னும் தவம் பண்ணணும், இன்னும் செய்யணும். நம்ம அதனால பக்தர்களாவே இருந்து போயிடலாம் இல்லையா. இதுவே நம்ம என்ன சொல்றோம், இறை வழிபாடு செய்ய செய்ய கஷ்டம்தான் வருது, கெட்டவர்கள் தான் நல்லா இருக்காங்க, இதெல்லாம் சொல்றோமா இல்லையா. அப்ப அதுக்கும் உங்களுக்கு ஒரு சிறுகதை இனிமேல் வரும். அதனால இப்படிலாம் யோகியார் ஐயா பொறுத்தவரைக்கும் கண்ணாரையே பேசக்கூடிய ஒரு திறன் பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இவருடைய சிறப்புகள் சொல்லணும் அப்படின்னா, தீராத நோய்களை தீர்த்து வச்சிருக்காரு. இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு எது ஆகாது, இனிப்பு ஆகாது. ஆனால் இப்போ ஒரு சர்க்கரை நோய் வரவங்களுக்கு இனிப்பை கொடுத்து அந்த நோயை குணப்படுத்தும். வயிற்று வலி, அல்சர் ப்ராப்ளம் அந்த மாதிரினா அதுக்கு காரம் சாப்பிடக்கூடாது. அப்படி வரக்கூடிய ஆட்களுக்கு காரத்தை கொடுத்து குணப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இவருக்கு சிற்பங்கள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆஞ்சநேயர் கோவில், திருவண்ணாமலை பக்கம்தான், ஒரு ஆஞ்சநேயர் கோவில்ல ஒரு அர்ச்சகர், ஒரு அந்தனர், அவர் எப்போதும் அந்த ஆஞ்சநேயருக்கு ஒவ்வொரு தடவை பூஜை நடக்கும் போது என்ன பண்ணுவாராம், ஒரு புளியோதரையோ அல்லது என்ன சொல்ல ஒரு சக்கரை பொங்கலோ வச்சு நெய்வேத்தியம் பண்ணுவார். ஆனா எப்போதும் இவர் இந்த புளியோதரை சக்கரை பொங்கல் இது 2 வச்சு தான் நெய்வேத்தியம் பண்ணுவார். அன்னைக்குன்னு பார்த்து இவர் ரொம்ப ஒரு வறுமையான ஒரு அந்தனர். அதனால இவர் கையில காசு இல்லை. அந்த புளியோதரையும் உங்களுக்கு ஒரு கடையில வாங்கி செய்கிறார் போல. அந்த புளியோதரை சக்கரை பொங்கல் அவங்க செஞ்சு தரல. அப்ப இவர் வேற வழி இல்லாம என்ன செஞ்சாரா, ஒரு நாள் வெண்பொங்கலை நெய்வேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெண்பொங்கலை வச்சு நெய்வேத்தியம் பண்றாரு. அப்போ அங்க வரக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் வராங்க. அன்னைக்கு பிரசாதமா வெண்பொங்கல் தராங்க, அதை சாப்பிட்டு போயிடுறாங்க. ஆனா ஒரு பக்தருக்கு மட்டும் கடுமையா கோவம் வந்து, அது எப்படி, எப்போதும் நீங்க புளியோதரையும் சக்கரை பொங்கல் தான் சாமிக்கு வைப்பீங்க, நீங்க எதுக்கு வெண்பொங்கல் வச்சீங்க, அதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேச ஆரம்பிச்சார். இப்படிதானே நிறைய மக்கள் இருக்காங்க. காலத்துல அவங்களால ஒரு செயல் முடியலைனாலும் செய்யறவங்கள செய்ய விடணும். அதையும் சில பேர் வந்து செய்ய மாட்டாங்க. அதுலயாவது ஏதாவது ஒரு இடத்துல செய்யணும்னு சொல்லி ஒரு சில பேர் செய்வாங்க. அது போலதான் அந்த பக்தர்கள் தான் வந்தாங்க, ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணாங்க, அந்த பொங்கல் வாங்கி சாப்பிட்டு போயிடுறாங்க. ஆனா இவர் மட்டும் அதுல ஒரு குறை கண்டுபிடிச்சு அந்த அந்தனரை போட்டு சத்தம் போடுறாரு. அப்ப அந்தனர் சொல்றாரு, எப்பா நான் வந்து வறுமையில இருக்கேன், என்னால முடிஞ்சது நீங்க வெண்பொங்கல், இந்த வெண்பொங்கலை ஆஞ்சநேயர்கிட்ட நான் என்ன சொல்லி நைவேத்தியம் பண்ணேன்னா, இதை வந்து ஒரு புளியோதரையாவோ சக்கரை பொங்கலாவோ நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நான் நைவேத்தியம் பண்ணிட்டேன், அவர் என்னுடைய பக்தியை ஏற்றுக்குவார் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்ப அந்த பக்தர் வந்துட்டு அதெல்லாம் செய்யக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லணும். அந்த வழியா தான் யார் வராருன்னா நம்ம ஐயா. அந்த வழியா வந்தவர் இதை பார்க்குறாரு. அந்த அந்தனர்கிட்ட கேட்குறாரு, நம்ம யோகியர் ஐயா இங்கே என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு. இந்த மாதிரி நான் எப்போதும் புளியோதரையும் அல்லது சக்கரை பொங்கலும் நெய்வேத்தியம்
இல்லாம ஒரு வெண்பொங்கல் வாங்கி நைவேத்தியம் பண்ணிட்டேன். இதுக்கு இந்த பக்தர் வந்து இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லவும் அப்ப ஐயா வந்து என்ன செஞ்சாராம், ஞானிகளை பொறுத்தவரை அவ்வளவா பேசலாம் மாட்டாங்க, எதுனாலும் செயல்தான், அந்த செயல் மூலியமா பொருளை உணர்த்திட்டு போயிடுவாங்க. அப்ப இவர் என்ன பண்ணாரா, ஒண்ணுமே சொல்லாம அந்த வெண்பொங்கலை கையில வாங்கி அதை அந்த பக்தர்கிட்ட கொடுத்து இவர் ஒரு வாய் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற பொங்கலை அவர் கையில கொடுத்து நீ இதை சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பக்தர் அதை எடுத்து வாயில வச்ச உடனே அந்த வெண்பொங்கல் என்ன ஆச்சா, சக்கரை பொங்கல் மாதிரி இருந்துச்சுதான். அதாவது வெண்பொங்கல் தான், சுவை வந்து சக்கரை பொங்கலுடைய சுவை. அவர் அப்படியே கேட்டு இது என்ன சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கு வெண்பொங்கல், நான் இப்பதானே இதை சாப்பிட்டேன், இல்ல இன்னொரு வாய் எடுத்து பாறேன். அப்ப இன்னொரு வாய் எடுத்து பார்த்தா புளியோதரை, அந்த புளிப்பு காரம்லாம் சேர்ந்து எப்படி ஒரு திருவிளையாடல் பார்த்தீங்களா, அவர் வந்து காரணம் அந்த திருவிளையாடல் புராணத்தை கேட்பவனே அந்த மதத்துக்கு காரணமும் என்னமோ சிவபெருமான் தான் இப்படிலாம் திருவிளையாடல்கள் செய்வார். அவர் தான் பிட்டுக்கு மண் சுமந்தார், அவர் வந்து ஏழை பங்காளன் இல்லையா, அப்ப அவர் தான் பிட்டுக்காக மண் சுமந்தார், மாணிக்கம் விற்றார், விறகு விற்றார். சொல்ல போனா இவ்வளோ பெரிய உலகத்துல இந்தியான்றது ஒரு சிறு தூசி தான், அதுல இப்படி ஒரு இருக்கக்கூடிய அடியவர்கள்ங்கிறவங்க கண்ணுக்கே தெரியக்கூடாது, தெரிய முடியாதவங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரபஞ்சத்தையே படைத்த ஒரு நாயகன் இறைவன், சிவபெருமானாகட்டும் திருமாலாகட்டும் காளியம்பாலாகட்டும் யாராகட்டும், இறைவன் அப்படின்றவங்க இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை படித்தவங்க. அப்படிப்பட்ட ஒரு இறைவன் இத்தனோடு கண்ணுக்கே எங்கேயோ தெரியாத ஒரு அடியவர்களுக்காக அவர் வீட்டுக்கு மண் சுமந்தார் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு கருணை உள்ளம் கொண்டவங்க தான் நம்ம கடவுள்னு சொல்லலாம். அதுபோல இவரும் சிவபெருமானுக்கு போலவே இவரும் திருவிளையாடல் செஞ்சிருக்காரு. அப்ப அந்த பக்தருக்கு ஒரு மாதிரி படபடன்னு ஆயிடுச்சு, நம்ம தான் தப்பா பேசிட்டோம் போல, இவர் ஏதோ ஒரு சித்தர் போல அப்படின்னு தெரிஞ்சு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறார். இப்படிலாம் வந்து திருவிளையாடல் செஞ்சவர் அப்படின்னா யோகியர் ஐயாவை சொல்லலாம். இந்த கதைக்கு ஒரு சான்றா ஒரு கதை சொல்லலாம். என்ன அப்படின்னா, இந்த அந்தனர் இருக்கார் இல்லையா, அந்த அந்தனர் என்ன பண்ணாரு, வெண்பொங்கலை சக்கரை பொங்கலாகவும் புளியோதரையாகவும் நினைச்சு நெய்வேத்தியம் பண்ணார். அதை இறைவன் ஏற்றுக்குவாராம், ஏற்றுக்கிட்டார் இல்லையா. அதுக்கு இன்னொரு சான்று கதை சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு மனிதன், ஒரு சாதாரண ஒரு ஏழை, அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு சொல்லி, இப்போ பொதுவாக கஷ்டப்பட்டோம்னா நம்ம என்ன செய்வோம், ஒன்னே சாமி கும்பிடுவோம். நம்மளாம் ஒரு சில பேர்லாம் கஷ்டம் வந்தால் தான் இறைவனை தேடுவாங்க, சந்தோஷம் இருக்கும் போது யாரும் இறைவனை தேட மாட்டாங்க. காலம் போன கடைசியில் சங்கரா சங்கரான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சில பேர் வந்து நம்மளுமே அப்படித்தானே, நல்லா லைஃப் போயிட்டு இருக்கு, எதுக்கு நம்ம போய் யாரையும் போய் இது பண்ணணும், உடம்பு சரியில்லைனா தானே டாக்டர் தேடணும். அது மாதிரி தான் சில பேர் கஷ்டம் வந்தால் தான் இறைவனை தேடுவாங்க. அந்த மாதிரி அவருக்கு ரொம்ப காலமாக ஒரே தொழிலும் பலம் இல்லை, ஒரு நல்ல ஒரு நிம்மதி இல்லை, அவருக்கு குழந்தை உண்டு, அந்த குழந்தைகளை பாதுகாக்க முடியல. அப்போ என்ன செய்யலாம்னு சொல்லி ஒன்றே நம்ம இறைவனை தேடுவோம், இல்லை ஜோசியர் போவோம். அந்த நல்ல ஜோசியரை அமைஞ்சால் தான் போச்சு. அவர் ஏதாவது எனக்கு முடக்க சொல்லிட்டாருன்னா அது நம்ம மனசுலேயே இருக்கும், அதுவாக நடக்கலைனாலும் நம்மளே அதை உருவகப்படுத்தி நடக்க வச்சுருவோம். அப்போ அது போல இவர் ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டார். அவர் வந்து இந்த கிளி ஜோதிடம் பார்க்குறவங்க. அப்போ அவர்கிட்ட போய் கேட்குறாரு, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப காலமாக கஷ்டமாக இருக்குது, குடும்பத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியல, இதுக்கு ஏதாவது ஒரு இது கொடுங்க. அவர் அந்த ஜாதகத்தை வாங்குறாரு. அவர் கிளி ஜோதிடம், அந்த கை ஜோதிடம் எல்லாமே பார்ப்பாரு. இப்போ அந்த ஜாதகத்தை வாங்கி பார்க்குறாரு. பார்த்தா அந்த ஜாதகத்தில் என்ன போட்டிருக்குன்னா, இவருக்கு நாளைக்கு மரணம்னு போட்டிருக்கு. நாளைக்கு இவர் இறந்துருவார், உயிரோட இருக்க மாட்டார். யாரு? அந்த மனிதன். அவர் இப்போதான் பாவம் ஒரு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு சொல்லி ஒரு ஜோசியம் பார்த்துக்கோன்னா, இவர் இப்படி சொன்னார்னா அவர் கஷ்டமாக இருக்கும்ல. அப்போ இந்த ஜோசியர் நினைக்காராம், சரி பாவம் ஒரு நாள் தான் வாழ போகிறான், நிம்மதியாக வாழ்ந்துட்டு போட்டுன்ட்டு, இல்லை நான் இன்னைக்கு ஜோசியம் பார்க்க மாட்டேன், நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். அப்போ அவரும் கேட்குறாரு, நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன், சில இடங்கள்ல தங்கி தான் நான் இங்கே வந்தேன், எனக்கு ரொம்ப நாள் ஆகும் போகிறதுக்கு, நடப்பாதையாக தான் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை நான் இன்னைக்கு பார்க்க மாட்டேன், இன்னைக்கு நாள் சரியில்லை, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறேன். அப்போ இவர் போகிறாரு, போகிற வழியில் ஒரே மழை. அப்போ அந்த ஜோதிடரோட மனைவி வந்து சொல்கிறாங்க, மழை வேற பெய்யுது, அவர் அனுப்பிவிட்டீங்க, ஒரு எண்ணெய் ஏதுன்னு
பூஜையே நடக்காம கிடக்கு அந்த கோவில் ரொம்ப காலமா. அப்ப அந்த கோவில்ல போய் தங்குறார். மலைக்கு இதா இருக்கணும்னு சொல்லி அவர் போய் தங்குறார். அப்ப தங்கும்போது அவர் என்ன நினைக்காரா, இந்த கோயில் இப்படி இருக்கே, எப்படிலாம் இருந்திருக்கும் ஒரு காலத்துல, இந்த கோயில எத்தனை அரசர்கள் வந்து பூஜை செஞ்சிருப்பாங்க, எத்தனை அரசர்கள் எத்தனை யானை படைசூழ இங்க கும்பாபிஷேகம் நடந்திருக்கும், இது பாண்டியர் கால கோயில் மாதிரி இருக்கே, இப்படிலாம் இவர் யோசிச்சுட்டே இருந்தவர் நைட்டு தூங்கிடக்கூடாதுன்னு ஒரு பொழுதுபோக்குக்காக என்ன செஞ்சாரா, இந்த கோயிலுக்கு இவரே தன்னுடைய கற்பனையில ஒரு பணக்காரராக இருக்கிற மாதிரியும் அந்த கோயில் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த கோயிலுக்கு ஒரு கூரை அமைச்சு அந்த கோயிலுக்கு எப்படிலாம் கும்பாபிஷேகம் செய்யலாம், எத்தனை ஆட்களுக்கு அன்னதானம் போடலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கற்பனையினாலேயே என்ன பண்றாரா, அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்ப இதை கேட்கும்போது உங்களுக்கு ஒருத்தர் ஞாபகம் வந்திருக்குமே, கற்பனையிலே கோயில் யாரு, மனத்தில் கோயில் கட்டணும். மனதிலே கோயில் யாரு இல்ல, சிறுதொண்டர் பிள்ளை கறி தந்தவர் ஐயா கைத்தட்டு பூசலார் நாயனார். அவர்தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் இல்லையா, அவர் தான் மனதிலேயே கோயில் கட்டார். ஆமா, மனதுல கோயில் கட்டுறதுன்னு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மனசை ஒரு நிமிஷம் அடக்கி பாருங்க, முடியுமா? முடியாது. நம்ம இங்க இருக்கும் போதே வீட்டுல தோசை ஊற்றணும், 8:30க்கு சீரியல் போட்டுருவாங்க, 3 முடிச்சுல என்னாச்சுன்னு தெரியல, சும்மா இருக்காதா? அப்போ இது நமக்கு சாதாரண சிற்றறிவுக்கு தோன்றக்கூடிய விஷயங்கள். அது போல அவங்க நம்ம மனதிலேயே கட்டணும்னா அவர் எப்படி கோயில் கட்டினாரா, இப்போ இந்த கோவில்ல இந்த டைல்ஸ் போடுறதுக்கு எத்தனை நாள் ஆகுமோ அத்தனை நாட்கள் அவர் மனதில் ஒன்றா கட்டினாராம். அந்த இரவு பகல் அது எல்லாமே அவரோட மனதிலே வர வச்சு அப்படிலாம் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாராம். அப்போதான் அந்த காஞ்சிபுரம் மன்னனும் அதே நேரத்தில் கோயில் கட்டும்போது சிவபெருமான் சொன்னாரா, உன் கோயிலோட கும்பாபிஷேகத்துக்கு தேதி தள்ளி வை, நான் வந்து பூசலார் கோயிலுக்கு போய் இருக்க போகிறேன். அப்போ மனதில் கோயில் கட்டினா அதுக்கு அவ்வளோ ஒரு பவர், அவ்வளோ ஒரு சக்தி. அப்போ அது போல இவர் தன்னுடைய இமேஜினேஷன்லேயே அவர் செய்கிறார். அப்போ இந்த கற்பனை திறனுக்குன்றதுக்குன்னு தனி பவரே உண்டு. ஏன் அப்படின்னா ஃபாரினர்ஸ் தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஏஞ்சல்ஸ் நம்பர்னு சொல்லி வழிபடுறாங்க. அதாவது 111, 222 இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான் வழிபாடு. அமெரிக்கா அந்த மாதிரி இடத்துல அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா அதை தன்னுடைய மனதிலேயே நினச்சி அந்த ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸை அவங்க ப்ரே பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறது மூலிமா அது உண்மையாகவே நடக்கும். அதுதான் அவங்களாம் செய்கிறாங்க. அப்போ கற்பனை திறன்றது அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆன ஒரு விஷயம். அப்போ இவரும் அந்த கற்பனையிலே அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி அந்த ஒரு 1000 பேர் மக்களை கூட்டி இவரே அன்னதானம் பண்ண மாதிரி இப்போ கற்பனையிலே செஞ்சு முடிச்சிட்டார். அப்போ இதனால் அந்த காலன் வந்தார் இவரோட உயிரை எடுக்க, எங்கே அந்த கோயிலுக்கு தான், அந்த பழைய கோவிலில் தான் இவரோட உயிர் போகிறதுன்றது விதி. அப்போ அவர் வந்து பார்க்குறாரா, சிவபெருமான் தடுத்துட்டார். எப்படி மார்க்கண்டேயனுக்கு எப்படி தடுத்தாரோ அது போல இவருக்கும் தடுத்து நிறுத்தி இனிமேல் இந்த ஆயுள் வந்து அவனுக்கு நான் அதிகரிச்சிட்டேன், கோயில் கும்பாபிஷேகத்தை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆயுள் கொடுத்து மறுநாள் அவருக்கு இதெல்லாம் தெரியாது இல்லையா, மறுநாள் எந்திரிச்சு திரும்ப அந்த ஜோதிடர்கிட்ட போகும்போது ஜோதிடர் படபடன்னு ஆயிட்டார். அவர் கிட்டத்தட்ட மயக்க வர மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா அவர் வந்து அவரோட கணிப்பு என்னைக்கும் தவறுந்ததே கிடையாது, சரியா கணிப்பாரு. அவர் எந்த ஜாதகக்காரன்கிட்ட போய் கேட்டாலும் இவரோட ஜாதகத்துக்கு ஆயுள் முடிஞ்சது தான் கணக்கு. எப்படிடா இவன் மறுநாள் வந்தான் அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகக்கார் கேட்டாரா, எப்படிப்பா நீ வந்த, இவ்வளோ நேரம் எங்கே இருந்த அப்படின்னு. நான் ஒரு சிவன் கோயில் வந்தேன், ஒரு பழைய சிவன் கோயில். அப்போ என்னப்பா பண்ணாங்க போய் அப்படின்னு. நான் ஒன்றும் பண்ணலை சாமி, கோயிலெலாம் இடிஞ்சு கிடக்குது, அதெல்லாம் இப்படி புதுப்பிச்சா எப்படி இருக்கும் நான் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இப்போ இது போல் இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதா, அந்த அந்தனர் எப்படி அந்த புளியோதரை இது பண்ணது சுவாமி ஏற்றுக்கிட்டாருன்னு இப்போ புரியுதா. இப்போ சிவபெருமானோ எந்த இறைவனோ பெருமாளோ காளியம்பாளோ யாருனாலும் ஒன்று நம்ம தொண்டு செய்யணும், இல்லாட்டி நம்ம செய்கிற மாதிரி ஒரு நிமிஷம் நினச்சாலும் பார்க்கணும். நம்மளால முடியலையா, ஒரு ரோட்டில் போகிறோம், ஒரு கோவில் ஒரு சிவலிங்கமோ இல்லை ஏதோ ஒரு அம்பாளுடைய விக்கிரகமோ, இப்போலாம் நிறைய இது வந்து இந்த ஃப்ளாட் போடுறேன்னு சொல்லி கோயிலெலாம் நிறைய பழைய கோயில் இடிச்சிடலாம். இடிச்சது போக மிச்ச சிற்பங்கள்லாம் அப்படியே இருக்குது. இப்போ நிறைய பேர் அதை மீட்டு எடுத்து வராங்க. இருந்தாலும் அப்படிலாம் இருக்குதா, நம்மளால் அதுக்கு எதுவும் செய்ய முடியலையா, அட்லீஸ்ட் நினச்சி பார்க்கலாம், இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், இப்படி நம்ம செய்யலாம், இந்த சாமியை இப்படி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்கலாம். இப்படிலாம் இருக்குது. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ எளிமையான வழியை வந்து இறைவன் நமக்கு தரார். அந்த வழியை பயன்படுத்துறதுன்றது நம்ம கையில் தான் இது இருக்குது.
இன்னொரு விஷயம், நம்ம தொண்டு செய்யலைனாலும் செய்யறவங்களே எனக்கு தடுக்காது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா சில பேர் வந்து அப்படிதான் இருக்காங்க இந்த காலத்துல. ஆமா கோயிலுக்கு போய் என்ன, ஆமா தினமும் தான் கோயிலுக்கு போறான் சொல்றாங்களா இல்லையா? அது முக்கியமா பெண்களுக்கு தான் அது வந்து சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. அதை சொன்னோம் அப்படின்னா என்ன ஆகுமா, அவங்களுக்கு சேரக்கூடிய பாவத்துல பாதி பாவம் நமக்கு தான் வரும். ஏன்னா அவங்க கோயிலுக்கு போய் அவங்க புண்ணியம் தேடுறத நம்ம தடுக்கிறோம் இல்லையா? அதனால அப்படியே தடுத்தாலும் நீங்க மனசுல சந்தோஷப்படுத்துவாங்க. மாட்டியா என் பம்பரை கட்ட மண்டையா அப்படின்னு நினைச்சுக்கணும். உண்மை அதான். ஏன் அப்படின்னா நம்மளுடைய பாவத்துல பாதி பாவம் அவங்களுக்கு போயிடும் அப்படின்னு நம்மளுக்கு தடுத்தாங்க அப்படின்னா. அதனால சந்தோஷமா யாருடைய தடை சொல்லியும் கேட்காம நம்மளுடைய தொண்டை எப்போதும் நம்ம செஞ்சுட்டு இருக்கணும். அதனால யோகியார் ஐயாவோட சிறப்புகள் நிறைய உண்டு. அதுல ஏதோ தெரிஞ்சதுல ஒரு 4 தொண்டை பத்தி இன்னைக்கு சொல்லியிருக்கேன். அதனால புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஆலயம் சொல்லுங்க, முடிஞ்ச அளவுக்கு இறைவனை பத்தி சிந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குங்க. பாத்திரம் விளக்கிட்டு இருக்கும்போது கூட அவரை பத்தி நினைக்கலாம், தப்பே கிடையாது. அவர் என்ன நீ நினைச்சா உன் மனசுக்கு வரமாட்டேன்னா சொல்றாரு கிடையாது. மந்திரம் சொல்லிட்டு செய்யலாம். ஒரு 2 ராமநாமம் சொல்லலாம், விளக்கு ஒதுக்கிட்டு சொல்லலாம். எத்தனை மணிக்கு முடியுதோ அத்தனை மணிக்கு இந்த பூஜையெல்லாம் நம்ம கண்டிப்பா செய்யலாம். அதனால மனதுல இருந்து கண்டிப்பா இறைவனுடைய சிந்தனை எப்போதும் நமக்கு இருக்கும். திருச்சிற்றம்பலம். ஹர நமோ பார்வதி.